கம்யோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சாட் மசாலா. நம்ம வீட்டிலே எப்படி சாட் மசாலா ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வல்லாரை பொடியும் செய்து காமிக்க போகிறோம். இன்றைக்கி 2 வகையான பொடி செய்து காமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சாட் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். சாட் மசாலாவுக்கு ரொம்ப முக்கியமானது மாங்காய் பொடி, அதாவது ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லக்கூடிய மாங்காய் பொடி நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் ஒரு 4 மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காயோட தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மாங்காய் சீசன், வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போவே நம்ம சாட் மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தான் இப்போ நான் மாங்காயை தோலெல்லாம் நீக்கிட்டு பாருங்கள், இது மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம இது மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பொடியை அரைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி தின்னாக நம்ம சீவி எடுத்துக்கிறோம். இது மாதிரியும் சீவி எடுத்துக்கலாம், அல்லது பீட்ரூட் துருவுற அந்த கட்டையை பயன்படுத்தி நம்ம துருவியும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி துருவி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா ஒரே நாளிலேயே நல்லா காஞ்சிரும், நம்ம பொடி பண்ண தயாராகிடும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணேன். 2 நாளாக இது காஞ்சிட்டு இருந்தது. 2 நாளுக்கு அப்புறம் தான் நான் இப்போ இதை எடுத்து பொடி பண்ணிக்க போகிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு இது நல்லா பொடியாகி வரும். நல்லா முறுமுறுவாக காஞ்சதுக்கப்புறம் இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, ஈரம் இல்லாத ஜாராக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை கிண்ணம் அளவு இருக்குது. இதை அப்படியே நம்ம சாட் மசாலா செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். சாட் மசாலா கொஞ்சமாக செய்து பார்த்துக்கோங்க, ஏன்னா வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம வீட்டிலே அரைச்ச மாங்காய் பொடி சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே வண்டு வைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் செய்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கப்பில், அதாவது நம்ம மாங்காய் பொடி எடுத்த கப்புலேயே 1 கப்பு போல் தனியா விதைகள் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு போல் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 3 வரமிளகாய் எடுத்துகிட்டு இந்த 4ஐயும் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. கலர் மாறுற வரைக்குமோ அல்லது கருகிற வரைக்கும் வறுத்துறாதீங்க, லைட்டாக வாசனை வந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வறுந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா முழுமையாக ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கிற மாங்காய் பொடியோடு சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சாட் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வாசனைக்காகவும் செரிமானத்துக்காகவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே லெமன் சால்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லெமன் சால்ட் சேர்த்துருக்கேன். இது எல்லா மளிகை கடைகள்லேயும் கிடைக்குது. நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, அதாவது கருப்பு உப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சால்ட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடயே தூள் உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஹோம்மேட் சாட் மசாலா நமக்கு தயாராகிடும். இது உருளைக்கிழங்கு வறுவல், அதாவது ஆயிலில் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மேலாக்கில் இந்த சாட் மசாலாவை தூவி விட்டு சாப்பிட்லாம். நம்ம பச்சை காய்கறிகளோடு சேர்த்து, அதாவது சாலட்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது கூட இந்த சாட் மசாலா சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வல்லாரக்கீரை பொடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கிண்ணம் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் அதிகமான கீரை இருந்துச்சு அப்படின்னா, அதிகமாக செஞ்சு வைக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பெரிய டம்ளர் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிண்ணம் போல் கடலைப்பருப்பு, ஒரு கிண்ணம் போல் உளுந்தம்பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அது கூட காரத்துக்காக ஒரு 6 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு 4 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை நமக்கு சீக்கிரமாகவே வறுந்து வரணும். அதுக்காக தான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா கரிஞ்சு போயிடும். அதுக்காக ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பாதி அளவு வறுந்து வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகமும் சேர்த்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். சீரகம் சின்ன பொருளுங்கிறதுனால சீக்கிரமாகவே வறுந்துடும், அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக நம்ம வல்லாரக்கீரையும் சேர்த்துக்கலாம். இந்த வல்லாரக்கீரை பார்த்திங்கன்னா நிழல்லையே நம்ம காய வச்சு எடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆகிடுச்சு நல்லா காஞ்சி வரத்துக்கு.
இப்போ இது கொஞ்சம் நமக்கு வதவதப்பு தன்மையோடு தான் இருக்குது, மொறுமொறுவாக இல்லை. அதனால் கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வல்லாரக்கீரையை சேர்த்துட்டு லைட்டாக நம்ம இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் மிக்சியில் பொடி பண்ணும்போது நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ அதெல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறி வர்ற கேப்பில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் போல் புளியை 1-2 பீஸாக இது போல் பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். புளியும் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே, அதையும் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இட்லி பொடி செய்கிற அளவுக்கு தான் இருக்கும். இதில் நான் எள்ளு சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த வல்லார பொடிக்கு தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கோ அல்லது 1/2 டீஸ்பூன் அளவுக்கோ பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு மிளகாயாக எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் சரியாக அரைப்பட்டு வராது. அதனால் ஃபஸ்ட்லேயே நம்ம மிளகாயை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாவே பொடியாகி வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போது வறுத்து வச்சுருந்து ஆற வச்சுருக்கிற இந்த வல்லாரக்கீரை, உளுந்து, பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துருக்குறோம். இதெல்லாம் நம்ம குட்டீஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். அவங்க இட்லி பொடிக்கு பதிலாக கூட இதை நம்ம கொடுத்துட்டு நல்லெண்ணெயோ அல்லது கடலெண்ணெயோ சேர்த்து இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா க்ரீன் கலரில் நமக்கு வல்லாரக்கீரை பொடி சூப்பராக தயாராகி வந்திருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம குட்டீஸுமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி பொடி மாதிரியே தான் நம்ம செய்திருக்கோம். கசப்பு தன்மையும் இருக்காது. அந்த கசப்பு தன்மையை குறைக்கிறதுக்காக தான் நம்ம புளியும் இதில் சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கனால நல்லா வாசனையாகவும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். குட்டீஸ் நிறையவே விரும்பி சாப்பிடுவாங்க. தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நம்ம 2 பொடியுமே செய்து முடிச்சிட்டோம்.